ஆர்கனைசேஷன் நேம் ஐஓபி. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ், அதாவது பெர்மனன்ட் ஜாபுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் எல்பிஓ. டோட்டல் வேகன்சி 400 இருக்குது. சேலரியோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 48,480 85,920. உங்கள் கையில் கிடைக்கிற அதாவது கிராஸ் சேலரியோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 31. ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜாபோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிசா, மகாராஷ்டிரா, குஜராத், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேட்ஸில் இருக்குது. ஸோ இந்த டோட்டல் 400 வேகன்சியில் 260 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமே அலாட் ஆகிருக்கு. ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ், தமிழ்நாட்டுக்குள்ளே பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா முக்கியமானது எனி டிகிரி. ஸோ நீங்கள் வந்து எனி கிராஜுவேஷன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 years ஆர் 4 years 5 years. டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. அதே போல் ITI. ஸோ நீங்கள் டிகிரியில் நீங்கள் ஆர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், அல்லது இன்ஜினியரிங், மெடிசின், அல்லது 5 years வந்து கோர்ஸ், இந்த மாதிரி எது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி டீட்டெயில்ஸ் பாருங்கள். நம்ம மேலே பார்த்தது போல் ரேஞ்ச் வந்து 48,480 85,920. பட் வந்து எக்ஸாக்டான ஃபைனல் சேலரி உங்களோட அந்த சிடிசி வந்து அரௌண்ட் 1 lakh per month வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் இதுவும் முக்கியமானது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் ரொம்ப முக்கியம். மினிமம் வந்து 20 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 30 years இருக்கணும். எந்த டேட் படினா May 1, 2025. ஸோ கேண்டிடேட்ஸோட பாண்ட் டேட்ஸ், அதாவது உங்களோட பர்த் டேட்டு பார்த்தீங்கன்னா May 2, 1995. அதிலிருந்து 1 May 2005. இது 2 டேட்டுக்கு இடையில் இந்த 2 டேட்டாகவும் இருந்தாலும் ஓகே தான். இதுக்கு மேலே, அதாவது இந்த ஸ்டார்டிங் டேட்டு, எண்ட் டேட்டு, இந்த 2 டேட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 5 years எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். OBC கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 3 years இருக்குது. டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 10 years வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏஜ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 850 rupees வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வெரிஃபை பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் கிடைக்காது. SC/ST டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 175 rupees வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீயாக வந்து பே பண்ணணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 3 steps இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஸோ பேங்க்கில் ரெக்ரூட்மெண்ட் போகிறதுனாலே இனிஷியலாக வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், LPT. ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தமிழ் லாங்குவேஜில் வந்து ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அப்புறம் வந்து உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் ப்ரூஃப் வந்து உங்களோட மார்க் ஷீட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இது 3மே கிளியர் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம வெப்பேஜோட பாட்டமில் ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், ஸோ பேங்க்கோட வெப்சைட்லேருந்து ஓப்பன் பண்ணேன். அந்த PDF உங்களுக்கு காமிச்சிடுறேன். பட் இப்போ நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் அதுலேருந்து எடுத்தது தான். அதனால் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், அந்த டைரக்ட் லிங்க்கும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஓப்பன் ஆகிற டைரெக்டான PDF இது. நோட்டிஃபிகேஷன் டேட் இங்கே இருக்குது. அப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் LBO டேட் டீட்டெயில்ஸ் இருக்குது. 12th May ஆரம்பித்து 31st Mayக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, கொஞ்சம் முன்னாடியே செக் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ டோட்டல் வேகன்சியில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 260 இருக்குது. இதுதான் மேஜர் வேகன்சிஸ். அந்த 260 வேகன்சியும் எந்தெந்த கேட்டகரி கீழே இருக்குன்ற அந்த டேபிளோட லிஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது. இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட கேட்டகரி கீழே எவ்வளோ இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸு செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இது ரெண்டும் இங்கே போட்டிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மினிமம் 20, மேக்ஸிமம் 30 ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த டேபிளில் இருக்குது. எமோல்மெண்ட்ஸ், அதாவது சேலரி டீட்டெயில்ஸ். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட். நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேடில் ஸ்கேல் 1ல் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ரேஞ்ச் வந்து பேசிக் வந்து 48,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபைனல் கிராஸ் பார்த்தீங்கன்னா 85,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து அந்த ESI, PF அந்த மற்ற எல்லாமே சேரும்போது 1,10,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ப்ரொபேஷன் பீரியட் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ண உடனே 2 years பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொபேஷன் பீரியட், அதாவது ட்ரைனிங் பீரியட் மாதிரி இருக்கும். அந்த 2 years உங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்கள் வந்து கன்ஃபார்மாக, அதாவது பெர்மனெண்ட்டாக மாறிக்கலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், பாண்ட் அமௌண்ட் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பாண்ட் வந்து சர்டிஃபிகேட் வந்து சைன் பண்ணணும். நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்க்குள்ளே ரிலீவ் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த பாண்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 lakhs வந்து பாண்ட் அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது. சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 5 lakhs வரைக்கும் பாண்ட் அமௌண்ட் இருக்கும்.
செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அந்த ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான அந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ் அது வந்து இங்கே டேபிளில் இருக்குது. டோட்டலாக வந்து 140 கொஸ்டின்ஸும் 200 மார்க்ஸும் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ டியூரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து 4 டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் கைட்லைன்ஸ் இங்கே இருக்குது பேஜ் நம்பர் 9ல். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. அப்ளிகேஷனோட ப்ரொசீஜர் இருக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட் IOB.in. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் இதில் போய்ட்டு தேட வேணால் நம்ம பேஜ்லேயே டேரெக்டாக அந்த லிங்க் ஆட் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. ஸோ முக்கியமான எல்லா டீட்டெயில்ஸும் இந்த PDF-லேருந்து நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா இங்கே அப்ளை ஆன்லைனுக்கு டைரக்ட் லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க்கு. இதில் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வெரிஃபை பண்ணிக்கிங்க. போஸ்ட்டோட நேம் வந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பட்டன். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து இங்கே லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஃப்யூச்சரில் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு வந்து இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா அந்த லாகின் டீட்டெயில்ஸை வந்து ஒரு ஃபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 6 ஸ்டெப்ஸ் வரும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இந்த ஸ்டார் போட்டிருக்க ஃபீல்ட்ஸ் வந்து மேண்டேட்ரி. ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபில் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, UPI வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அதை பே பண்ணோன்னே சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அதாவது உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு இமெயில் கன்ஃபர்மேஷனும் வந்துடும். அதோடு சேர்த்து இந்த அப்ளிகேஷனோட நம்பர் ப்ளஸ் வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டையும் ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் முடிஞ்சோடனே நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கோங்க. வேலிடான இமெயில் ஐடி, வேலிடான மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஃப்யூச்சர் கம்யூனிகேஷன்ஸ் அதில் தான் வரும். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் அதெல்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.